இந்த திமுகவின் மீது இருக்கக்கூடிய என்னுடைய குற்றச்சாட்டு தனிப்பட்ட வன்மம் கருதி கிடையாது. இவர்களை நான் 1967 நான் கல்லூரியில் படித்த காலம் தொட்டு பார்த்து கொண்டு வருகிறேன். இவர்கள் அண்ணாமலையை காரணம் காட்டி நீங்கள் திமுகவுக்கு மறைமுகமாக ஒத்துழைத்து விடுவது நல்லதல்ல. ஒரு 4 இடம் பிஜேபி கிடைச்சிருக்கும், 10 இடம் அதிமுக கிடைச்சிருக்கும், ஒரு 2 கேபினட் அந்தஸ்துள்ள மத்திய அமைச்சர்கள் அதிமுக சார்பாக அங்கே இடம்பெற்றிருப்பார்கள். மாநிலத்தில் ஒரு ஆட்சி நடந்தால் நீங்கள் மத்தியில் ஆளுகிறீர்கள். நான் அவரிடமே சொன்னேன், எடப்பாடி ஐயா நீங்கள் சிறுபான்மை வாக்குகள் வேணும் விட்டு விட்டு வந்தால் நமக்கு கிடைக்க நினைக்கிறீங்க, ஒரு நாளும் கிடைக்க. தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கக்கூடிய அந்த பக்கத்தை விட்டு இந்த பக்கம் அவ்வளவு விரைவாக வரமாட்டாங்க. நம்பாதீங்க. என்ன இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நீங்கள் ராமநாதபுரத்தில் பெரும்பான்மை முஸ்லீம்கள் இருக்காங்க, வெற்றி பெற்றீர்களா? திருநெல்வேலியில் பெரும்பான்மை முஸ்லீம்கள் இருக்காங்க, வெற்றி பெற்றீர்களா? பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே நீங்க 12 விழுக்காடு இருக்குன்னா இது இன்னும் கூடும். மோடியா ராகுலாண்டு எடப்பாடியா வரும். அங்கதான் ஸ்டாலின் மீது அவ்வளவு எதிர்ப்பும் வெறுப்பும் இருக்கிறது. இப்போ அங்க போய் உட்கார்ந்து இருக்கிற பிரசாந்த் கிஷோர் அவர் உடனே அவர் தான் அறிவிக்கிறார், தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் விஜய் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். விஜய் எந்த பக்கம் பார்வை திருப்புகிறாரோ அந்த பக்கத்தில் நிற்பதுதான் தன்னுடைய அரசியல் வாழ்வு என்று தீர்மானித்து நிற்கக்கூடிய ஒரு புசி ஆனந்த். அவர் விஜயினுடைய நோக்கத்துக்கு எதிராக வாயை திறப்பாரா? விஜய்க்கு வாக்கு வங்கி கணிசமாக இல்லை என்று சொல்பவனும் முட்டாள். விஜய் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் வாக்கு வங்கியை தன்வயப்படுத்தி இருக்கக்கூடிய தலைவர் என்று நினைப்பவர் கனவுலகத்தில் வாழக்கூடியவர். 67 தொடங்கி இன்று வரை 16ல் காங்கிரஸ் மட்டும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், மிச்சம் யாரும் இல்லை. 16ல் மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. அப்ப திமுக தனியாக வேற வழி இல்லாமல் எல்லா ஜாதிகள், எத்தனை ஜாதிகள் இந்த தமிழ்நாட்டில் ஆளாளுக்கு ஒரு நேம் போர்டு வச்சிருக்காங்களோ அவ்வளவு கலைஞர் அழைத்து அது ஜாதி கூட்டணியா மாற்றினார். எடப்பாடி அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியை நிச்சயமாக உருவாக்கும். இந்த உருவாக்கி அது எடப்பாடியா வருவார் என்பதை நான் அதிமுக ஆட்சிக்கு வரும். ஏதோ ரகசியத்தை மறைச்சு வைக்கிறீங்க. 2026 அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும். திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இரண்டுக்கும் இடையில் தான் போட்டி என்பது நிச்சயம். ஆனால் இந்த இரண்டுக்குள்ள ஏதோ ஒன்றை சர்வநாசப்படுத்துகிற சக்தியாக நிற்பது விஜய் என்பது நிச்சயம். நான் உங்களிடம் சொல்வது தேதி குறித்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியில் இல்லை. With this alliance, even with this alliance, திமுக ஆட்சியில் இல்லை. தொடை தெரியும். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ். அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நீங்க தமிழ்நாட்டோட அரசியல் களத்தை ரொம்ப கூர்மையா கவனிக்கிற ஒரு மனிதர். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல் சூழல் 2026 நோக்கி நகர்றாங்க. குறிப்பா இந்த விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் இஸ்லாமியோட நிக்கிறாரு. 2026 கூட இஸ்லாமிய மக்கள் நிச்சயமா திமுகவுக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லி இதை ஒரு புரொபகண்டாவை கூட பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க திமுக ஆதரவாளர்கள். ஒரு பக்கம் அதிமுகவும் தொடர்ச்சியா சிறுபான்மை மக்களுடைய ஆதரவுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே கூட அமித்ஷா அவர்களோட சந்திப்பு எடப்பாடி மீட் பண்ணது, அப்புறம் இப்போ மோடி அவர்கள் சென்னைக்கு வர போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்பயும் எடப்பாடி மீட் பண்ண போறாருன்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையா இணக்கமா இப்போ போக ஆரம்பிச்சிட்டாங்களோ. இப்போ இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்தது இப்போ சேர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வேற வழி இல்லாம நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறாரா எடப்பாடிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எதிர்கட்சிகள் இப்படி ஊசலாடுவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு நேர்காணல் நான் வெளிப்படுத்தியிருக்கேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்த சூழலில் எடப்பாடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். எனக்கு ஒன்றும் பாரதிய ஜனதா, நான் தவறான புரிதலோடு என்னை பார்ப்பவர்கள் பார்த்து போகட்டும், அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. என் 55 ஆண்டுகால அரசியல் வாழ்வு ஒற்றை வரி நோக்கி தான். இவை சரி என்றால் இயம்புவதும் தொழில், இவை தவறானால் எதிர்ப்பதும் வேலை.
எதை சொன்னால் எது கிடைக்கும் என்று பார்த்து பேசுகிற பழக்கம் எனக்கு இல்லை. நான் வந்து எடப்பாடியை சேலத்தில் ஒரு கல்லூரியில் பேசுவதற்காக போனேன். அப்பொழுது இடைப்பட்ட நேரத்தில் எடப்பாடியை சந்திக்கிறதுக்கு எடப்பாடியுடைய உதவியாளர் தொடர்பு கொண்ட பொழுது அவர் உடனே ஐயா உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறார், ஐயா வாங்க. நான் போனேன். ஒரு 10 நிமிடம் பேசுவோன்னு நினச்சேன், போனேன். ஆனால் 90 நிமிடங்கள் 2 பேரும் மனம் விட்டு பேசணும். அப்பொழுது நான் சொன்னேன், உங்களுடைய கட்சி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த கொள்கை வேறுபாடும் கிடையாது. அவர்கள் இந்தியை எதிர்க்கிறார்கள், நீங்கள் இந்தியை ஆதரிக்கிறீர்களா? அவர்கள் மாநில சுயாட்சி வேண்டும் என்கிறார்கள், நீங்கள் மாநில சுயாட்சி வேண்டாம் என்கிறீர்களா? அவர்கள் இருமொழி கொள்கை என்கிறார்கள், நீங்கள் மும்மொழி கொள்கை என்கிறீர்களா? ஒன்றுமே இல்லை, ஒரு வேறுபாடும் இல்லை, ஒன்றுமே இல்லை. எம்ஜிஆரை புறந்தள்ளினார் கலைஞர். அந்த கோபத்தில் பிறந்தது தான் அதிமுக. இந்த திமுகவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். இதை ஆட்சிக்கு கொண்டு வந்ததே நாம் தான். நாம் நினைத்து ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். நாம் நினைத்து இந்த ஆட்சியை முடித்துவிட முடியும் என்று அவர் செய்து காட்டினார். ஆக நேரடி அரசியல் திமுக வெர்சஸ் அதிமுக என்பது தான், வேறு எந்த பிரச்சனையிலும் மாற்று இல்லை. தீய சக்தி என்று அவர் கலைஞரை சொன்னார். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அதை 100 மடங்கு திமுக எதிர்ப்பு தீவிரப்படுத்தினார். ஆக உங்களுடைய ஒரே முக்கியமான கொள்கை திமுகவை எதிர்ப்பது தான். இப்பொழுது ஒரு திமுக வலிமையான கூட்டணியை அமைத்து கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் வந்து மிக வலிமையான கூட்டணியாக எதிர்த்து நிற்க வேண்டும். அதனால் தயவு செய்து நீங்கள் பிஜேபியோடு இணக்கமான ஒரு சூழலை மேற்கொள்ளுங்கள். நான் வந்து உடனே சொல்கிறேன், அரசியல் புரோக்கர் வேலை செய்வது எனக்கு ஒன்றும் இல்லை. என்னுடைய நோக்கம் நிறைவேறணும். இந்த திமுகவின் மீது இருக்கக்கூடிய என்னுடைய குற்றச்சாட்டு தனிப்பட்ட வன்மம் கருதி கிடையாது. இவர்களை நான் 1967 நான் கல்லூரியில் படித்த காலம் தொட்டு பார்த்து கொண்டு வருகிறேன். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், நேற்று எப்படி இருந்தார்கள், இன்று எப்படி மாறார்கள், எப்படியெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் இவர்களால் இந்த தமிழ்நாட்டுக்கு நன்மை கிடையாது, இவர்களை வீழ்த்த வேண்டும். அதற்கு நான் முயன்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லையா நான் வந்து அண்ணாமலை மீது தான் எனக்கு நிறைய வருத்தங்கள் இருக்குது. அவர் எங்கள் புரட்சித் தலைவியே விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் எங்கள் தொண்டர்களை காயப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் எங்களால் போக முடியாது. நான் சொன்னேன், அண்ணாமலை மாநில தலைவர், தேசிய கட்சியிலேயே நீண்ட காலம் இருந்து வளர்ந்து வந்தவன் நான். தேசிய கட்சி எந்த தலைவரையும் தேவைப்படும் போது தலையில் வச்சுருப்பான், தேவையில்லைன்னா குவி தொட்டியில் போட்டுருவான். இதுதான் இப்போ நடக்கிறது. அது பிரச்சனையே அவர்களுக்கு இல்லை என்கிறேன். தேசிய தலைமைக்கு இது பிரச்சனையே இல்லை. அதனால் நீங்கள் வந்து மோடியும் அமித்ஷாவும் உங்களிடம் பேசுகிறார்கள். மோடி உங்களை பக்கத்திலே உட்கார வைத்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தை நடத்தியிருக்கார். பிரச்சனை என்ன? நீங்கள் அவர்களிடம் பேசுங்க, அவர்களிடம் தொகுதி உடன்பாடு கொள்ளுங்க. நீங்கள் அண்ணாமலையை தள்ளிவிட்டு நீங்கள் போய் மேலே பண்ணுங்க. அண்ணாமலையை காரணம் காட்டி நீங்கள் திமுகவுக்கு மறைமுகமாக ஒத்துழைத்து விடுவது நல்லதல்ல. அதனால் நீங்கள் மறுபடியும் மறுவாசிப்பு செய்யுங்கன்னு நான் சொல்லிட்டு வந்தேன். அன்று அவர் அதை கேட்டிருந்தார். இன்றைக்கு வந்து நிச்சயமாக ஒரு 14 நாடாளுமன்ற தொகுதிகளை இந்த பாஜக அதிமுக கூட்டணி கைப்பற்றி இருக்கும். கணக்கு போட்டு பாருங்கள். நான் அந்த தேர்தல் முடிந்த பிறகு வரிசையாக சொல்லியிருக்கேன். 14 இடங்கள் பெற்றிருப்பீங்க. ஒரு 4 இடம் பிஜேபி கிடைச்சிருக்கும், 10 இடம் அதிமுக கிடைச்சிருக்கும். ஒரு 2 கேபினட் அந்தஸ்துள்ள மத்திய அமைச்சர்கள் அதிமுக சார்பாக அங்கே இடம்பெற்றிருப்பார்கள். மாநிலத்தில் ஒரு ஆட்சி நடந்தால் நீங்கள் மத்தியில் ஆளுகிறீர்கள். இவர்கள் தமிழ்நாட்டை மட்டும் ஆள்கிறார்கள் என்றால் நீங்கள் இந்தியாவை ஆள்கிறீர்கள். இன்னும் கட்சியின் பலத்தை கட்சியை வலுப்படுத்த முடியும். கட்சியில் கூடுதல் நம்பிக்கை செய்கிறோம். உங்களுடைய தலைமையின் மீது இன்னும் கூடுதல் நம்பிக்கை வரும். எல்லாவற்றையும் சொன்னேன். அவர் வந்து அதில் பிடிவாதமானார். இன்றைக்கு போய் மோடியோடு அவர் உருவாக்கி கொடுக்கிற சமரசத்தை 2024 உருவாக்கி இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இப்பொழுது அவர்கள் இங்கே போய் நிற்கிறார்கள் என்றால் வேறு வழி இல்லை. இல்லை, இது கூட்டணிக்கான நகர்வு தான் நீங்கள் உறுதியாக நம்புறீங்களா? சந்தேகமே கிடையாது. அவர் சொல்றாரு, மாநில நலன்களுக்காக நான் போய் பேசினேன், எனக்கு அதெல்லாம் இப்ப தேவையே இல்லை, கொள்கை வேறு கூட்டணி வேறு தாங்க அப்படிலாம் சொல்றாரு அவர். நீங்க கலைஞரே வந்து பல நேரங்களில் வந்து அகில இந்திய தலைவரை எதை சந்திப்பார், பேசுவார், வருவார், வந்தது அதை அப்படியே வெளிப்படுத்த மாட்டார். எந்த தலைவரும் அப்படியே வெளிப்படுத்த மாட்டாங்க. உரிய நேரத்தில் தான் அவர்கள் தங்களுடைய திட்டங்களை வியூகங்களை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் இவர் மாறிவிடக்கூடாது என்பதற்காக
உடனடியாக வந்து அது பதிவு செய்து விட்டார். ட்வீட் போட்டுட்டாரு அமித்ஷா. அமித்ஷா ட்வீட் போட்டு அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, லாக் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், நீ இங்கேருந்து அங்கே திரும்ப முடியாது அப்படின்னு வந்துடுச்சு. ஆனால் நான் இப்பொழுதும் சொல்கிறேன், அதிமுகவுக்கு இதை தவிர வேறு வழியே கிடையாது. ஏன் வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன்? என்ன நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் இல்லையா, விஜய் வந்து பேச முடியாது. அதாவது இப்பொழுது விஜய் ஒரு பக்கம் வச்சுக்கங்க. ஓகே, ரெண்டு விஷயங்கள் நம்ம பேசணும்னா நீளமாக போயிடும். அருள்மொழி ஒன்று சொல்கிறேன், நான் அவரிடமே சொன்னேன், எடப்பாடி ஐயா நீங்கள் வந்து சிறுபான்மை வாக்குகள் வேணும் நினைக்கிறதை விட்டு விட்டு வந்தால் நமக்கு கிடைக்க நினைக்கிறீங்க, ஒரு நாளும் கிடைக்க நம்பிக்கை வச்சா கிடைக்கும் தானே? கிடைக்காது. நீங்க யூனிஃபார்ம் சிவில் கோடு வரைக்கும் கையை தூக்கிட்டீங்க நாடாளுமன்றத்தில், புரியுதா? நீங்கள் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து ஒத்துக்கிறதுன்றது உங்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனை, அது அடிப்படை பிரச்சனை. ஆமாம், அவருடைய அடிப்படை பிரச்சனைகள் அது ஒன்று. அதையும் நீங்கள் ஆதரித்து கையை தூக்கிட்டீங்க. இவ்வளவு காலம் எல்லாவற்றுக்கும் உடன்பாடாக இருந்துவிட்டு இப்பொழுது திடீரென்று வந்து நான் உங்கள் நண்பன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கக்கூடிய அந்த பக்கத்தை விட்டு இந்த பக்கம் அவ்வளவு விரைவாக வரமாட்டாங்க. நம்பாதீங்க என்ன. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து ராமநாதபுரத்தில் பெரும்பான்மை முஸ்லீம்கள் இருக்காங்க, வெற்றி பெற்றீர்களா? திருநெல்வேலியில் பெரும்பான்மை முஸ்லீம்கள் இருக்காங்க, வெற்றி பெற்றீர்களா? முஸ்லீம் வாக்குகள் உங்கள் பக்கமே திரும்பலை. அதனால் இப்பொழுதும் இவர்கள் வந்து முஸ்லீம்கள் நமக்கு வாக்களிப்பார்னு நம்பிக்கொண்டிருந்தால் அது நடக்க போகிறது இல்லை. பிஜேபியை தவிர்த்து விட்டு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தழுவி வெற்றியை அடையலாம் என்று இவர் நினைத்தால் அது கற்பனை தான், அது நடக்காது. சரி, இந்த ஒரு வலிமையான கூட்டணி என்பதே போன 2024 பிஜேபியிடம் இல்லை. ஆமாம், அது எல்லாமே சின்ன சின்ன கட்சிகள் தான், பாமகவை தவிர. ஆனால் அது 18 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. அதுக்கு அண்ணாமலையுடைய உழைப்பு மிக முக்கியமான காரணம், அதை யாரும் புறந்தள்ளிவிட முடியாது. இந்த 18 விழுக்காடில் நீங்கள் 4 விழுக்காடு இல்லை 5 விழுக்காடே பாமகவுதுன்னு தள்ளிடுங்க, மற்ற எல்லாமே சேர்ந்த 1 விழுக்காடு தான் இருக்கும். ஆக 6 விழுக்காடு நீங்கள் தள்ளிட்டா கூட 12 விழுக்காடு வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி தன்னிடம் இருப்பதை நிரூபித்திருக்கிறது. அட் பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஆமாம், இது இன்னும் கூடும். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே நீங்க 12 விழுக்காடு இருக்குன்னா இது இன்னும் கூடும். மோடியா ராகுல் எடப்பாடியா வரும். அங்கதான் ஸ்டாலின் மீது அவ்வளவு எதிர்ப்பும் வெறுப்பும் இருக்கிறது. அப்ப எடப்பாடி கன்சால்டேட் ஆகும் தானே? எப்படி அண்ணாமலை கன்சால்டேட், பிஜேபி கன்சால்டேட்? எடப்பாடி கன்சால்டேட் ஆகுன்றது தான் நான் சொல்றேன். ஓகே, ஆனால் எடப்பாடி கன்சால்டேட் ஆகணும்னா நம்பகத்தன்மை வாக்காளனுக்கு வரணும். அந்த பக்கம் திமுக வந்து வலிமையான ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டிருக்கிறது. எடப்பாடியிடம் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை வாக்காளன் பார்ப்பான், புரியுதுங்களா? அப்போ வலிமையான கூட்டணியை இவரை உருவாக்கி ஆகணும். இங்க வந்து ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கியோடு பிஜேபி ஒரு பக்கம் இருக்கிறது. ஓகே, ஆனால் தாவேகாவை பார்த்தா அது எந்த அளவுக்கு வாக்குகளை பெறும் என்று இன்னும் நிரூபிக்கப்படவில்லை. அன்டெஸ்டட் தான். ஆனா ஒரு பெர்செப்ஷன் இருக்கும்ல. இல்ல, பெர்செப்ஷன் கூட அதுல பிரச்சனைகள் இருக்க. ஒரு உரையில் 2 வாள் இருக்க முடியாது. நீங்க வந்து தெளிவாக விஜய் கட்சியை தொடங்கி இருப்பதே, இப்ப நேற்றே ரஜினியை ஒரு கட்சியை தொடங்குறதா வச்சிருந்தீங்கன்னா கூட ரஜினி வேறொருவரை முதல்வராக கொண்டு வருவதற்காக கட்சியை தொடங்குவாரு? இல்ல, அவர் முதலமைச்சர், அவர் முதல்வரோ அல்லது அவர் கட்சியில் உள்ளவர்கள் முதல்வரோ. ஆமா, அதுதான் அவர் நோக்கமா இருக்கும். அப்போ இது விஜய்க்கு இருப்பது இயல்பு தானே. எஸ், நீங்க வந்து ஒரு படத்துக்கு 200 கோடி 250 கோடி ரூபாய் வருவதை கூட நான் விட்டுட்டு நான் நீங்க வரேன் அப்படின்னு சொல்றதே எதுக்காக? நீங்க வந்து இந்த மண்ணில் நான் முதல்வர் நாற்காலியில் உட்காரணும். ஓகே, பிராக்டிக்கல் தெரியல விஜய்க்கு. வந்த உடனே ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க முடியாது. உங்கள் அரசியல் எனிமி அப்படின்னு நீங்க குறிப்பிட்டது திமுகவை தான். திமுக வீழ்த்தணும்னா ஒன்னா சேரணும்னு விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு டிமாண்ட் இருக்கட்டும், ஒரு டெபுட்டி சிஎம் கேட்கட்டும், பவன் கல்யாண் மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கட்டும். அந்த யதார்த்தம் அவருக்கு இல்லையே. அவருக்கு இருந்தாலும் கூட அவருக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு இல்லையே. இப்போ அங்க போய் உட்கார்ந்து இருக்கிற பிரசாந்த் கிஷோர், அவர் உடனே அவர் தான் அறிவிக்கிறார், தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் விஜய் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். உடனே அவங்க மறுத்துட்டாங்க. வெளியில வர செய்திலாம் உண்மை இல்லைங்க. அது வெளியே வர செய்தி இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்தா அவர் அதை உறுதிப்படுத்துறாரு. எங்கள் தலைமையில் தான் ஆட்சி, அதில் மாற்று கருத்து இல்லை என்று அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்பவர் அதிகாரப்பூர்வமாக தலைவருக்கு அடுத்தவர் தானே. அப்போ அதுதானே விஜயுடைய எண்ணமாக இருக்கும்.
விஜய் எந்த பக்கம் பார்வை திருப்புகிறாரோ அந்த பக்கத்தில் நிற்பது தான் தன்னுடைய அரசியல் வாழ்வு என்று தீர்மானித்து நிற்கக்கூடிய ஒரு புசி ஆனந்த். அவர் விஜயினுடைய நோக்கத்துக்கு எதிராக வாயை திறப்பாரா? அப்போ விஜய் தான் முதல்வராக வேண்டும் என்று நினைக்கிறார். இவர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க? எம்ஜிஆர் வந்தார், உடனே முதலமைச்சரானார். என்டிஆர் வந்தார், எம்ஜிஆர் விட என்டிஆர் இன்னும் வேணும், அவர் 6 மாசத்துல முதல்வர் ஆயிட்டாரு, இப்ப நாம விட முடியும்னு நினைக்கிறாங்க. கிடையாது, முதல்ல முடியாதா? முடியவே முடியாது. விஜய்க்கு அந்த கரிஸ்மேட்டிக் பவரோ அதுதான் நான் சொல்றேன். நான் விஜய்க்கு வாக்கு வங்கி கணிசமாக இல்லை என்று சொல்பவனும் முட்டாள். விஜய் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு மாபெரும் வாக்கு வங்கியை தன்வயப்படுத்தி இருக்கக்கூடிய தலைவர் என்று நினைப்பவர் கனவுலகத்தில் வாழக்கூடியவர். ஓகே, நடக்க இதுவும் தவறு, அதுவும் தவறு. நீங்க எப்பொழுதுமே அடுத்தவன் வலிமை என்ன, என் வலிமை என்ன, கூடியிருக்கிற வலிமை என்ன, எல்லாவற்றையும் சேர்ந்து தான் நீங்க பார்க்கணும். அது இல்லையா? அப்போ இது எடப்பாடிக்கு விஜயோடு போக வேண்டும், இந்த இஸ்லாமியர்கள் வாக்குகளை பெற வேண்டும், நாம் பிஜேபியிடம் மீண்டும் போய் சிறுமைப்படக்கூடாது என்பதற்காக அவர் தொடர்ந்து ரகசியமாக நிறைய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. சந்தேகமே வேண்டாம். ஓகே, தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவினுடைய முக்கியமான மனிதர்களும் தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க. ஓகே, இதுல எத்தனை இடங்கள் என்னென்ன வரைக்கும் அவங்க போயிருக்காங்க, டிமாண்ட்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க. அது எதுவுமே அக்செப்டபிளா இல்லை எடப்பாடிக்கு. ஓகே, அவரோட டிமாண்ட் இருக்கிறாரு பெருசா. இல்லை, அவர் டிமாண்ட் என்பது என்னங்க? நான் முதல்வர், நான் தான் முக்கிய கட்சி, எனக்கு அடுத்துதான் நீங்க இருக்க முடியும். எப்படி தமிழ்நாடு எதிர்கட்சிங்க அதிமுக? நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தமிழ்நாட்டில் எதிர்கட்சி அதிமுக தான். திமுகவுடைய லட்சணம் என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? இன்னைக்கு ஒரு சி ஓட்டர் கருத்து கணிப்பு நம்ம வெளியிட்டு இருக்காங்க, போடுறான். என்ன போட்டிருக்கான்? 27% எம்.கே. ஸ்டாலின் should become a CM. கரெக்டா? எஸ். வந்துட்டீங்களா பாயிண்ட்டுக்கு? நான் இன்னைக்கு இல்லை, நீண்ட நெடுங்காலமாக சொல்லிருக்கேன், திமுகவுக்கென்று இறுக்கமாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எப்பொழுதும் 25 விழுக்காடு. ஓகே, 25 விழுக்காடு. எவ்வளவு சரிவுகள் வந்தாலும் அந்த சரிவு வந்த நேரத்தை நீங்க எடுத்து பாருங்க, 25 விழுக்காடு கீழே இருக்காது அது. ஆக அவருக்கு இருப்பது 25 விழுக்காடு தான். தமிழக அரசியல என்ன தெரியுங்களா? 25 விழுக்காடு வாக்கு வங்கி கொண்ட திமுக, அதற்கு எதிராக 75 விழுக்காடு எதிர்நிலையில் உள்ள மக்கள் இருக்கக்கூடிய மாற்று அணி. ஓகே, அந்த மாற்று அணியை அப்படி வலுவாகிவிடக் கூடாது என்பதுதான். அதுல தான் கலைஞர் சாணக்கியர் எதிர்க்கட்சியை சிதறடிச்சு வச்சுக்கிறது. அதை சிதறடிப்பது ஒன்று, சின்ன சின்ன கட்சிகளாக அவர் சேர்த்து கூட்டணி. இன்னைக்கு நான் உங்களை கேட்கிறேன், 1967 தொடங்கி இன்று வரை கூட்டணி இல்லாமல் திமுக கழகம் ஒரு தேர்தலை சந்தித்திருக்கிறது என்று எனக்கு கொஞ்சம் தயவு செய்து, நானும் நீங்க ஒரு அரசியல்ல ஒரு மாணவனாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, நான் இன்றைக்கு அரசியல் மாணவன் தான், நான் கேட்கிறேன், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். 67 தொடங்கி இன்று வரை 16ல காங்கிரஸ் மட்டும் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், மிச்சம் யாரும் இல்ல. 16ல மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. அப்ப திமுக தனியாக வேற வழி இல்லாமல் எல்லா ஜாதிகள், எத்தனை ஜாதிகள் இந்த தமிழ்நாட்டில் ஆளாளுக்கு ஒரு நேம் போர்டு வச்சிருக்காங்களோ அவ்வளவையும் கலைஞர் அழைத்து அது ஜாதி கூட்டணியா மாத்தினார். நீங்க உள்ள போய் பாருங்க எல்லாவற்றிலும். அவர்களால் அப்ப அந்த கூட்டணியில வெற்றி பெற முடியலையே. இவர்கள் வெற்றி பெறுவது என்றாலே பாமகவோ இல்லை இந்த மதிமுகவோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ சிபிஐயோ விசிகாவோ இவர்களை எல்லாம் தழுவி உன்னிடம் 5% இருக்கு, உன்னிடம் 4% இருக்கு, உன்னிடம் 3% இருக்கு, இது எல்லாம் கூட்டும் போது இது இந்த பக்கம் கூடுகிற போது அது அந்த பக்கம் கழிகிறது இல்லையா? அப்ப இதை அப்படியே கொண்டு போய் 45 விழுக்காடு வாக்குகளாக மாற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வார். இதுதான் நடக்கக்கூடியது. அதனால கூட்டணி இல்லாமல் அவர்களால் வெற்றி பெற முடியாது. எம்ஜிஆர் இப்போ முதல்ல ஒரு 77லேயே 13 கட்சி கூட்டணி வச்சார். இந்த கூட்டணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் லெட்டர் பேட் பார்ட்டிங்க தான். ஆனால் பேர் என்னன்னா 13 கட்சி கூட்டணி என்பது போல. இப்போ இந்த 2024 இவர்கள் வைத்த கூட்டணி அண்ணாமலை உருவாக்கிய கூட்டணி பார்த்தீங்கன்னா அதில்
பாமக மட்டும்தான் கணிசமான பெரிய வாக்கு கட்சி. வங்கி உள்ளது. மற்ற மிச்சம் எல்லாமே ஒண்ணும் இல்ல. 1% ஓட்டு அது கூட இல்லாத கட்சிகள். முக்கியமா சமூகங்கள் பின்னணி இருக்கிற ஓட்டு தான், கட்சி தான் அது. ஆமா, அதனால அதை வைத்துக்கொண்டு அவர் பண்ண பார்த்தாரு. இப்ப வந்து எடப்பாடியினுடைய நோக்கம் தேமுதிக ஒண்ணுதான் வந்து அவங்களும் இப்ப பெரிய போராட்டம் சொல்றாங்க. அது எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். எது வேண்டாம் நடக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் இப்பொழுது உங்களிடம் சொல்றேன், தேதி போட்டு நேரம் போட்டு குறிச்சுக்குங்க. எடப்பாடி அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியை நிச்சயமாக உருவாக்கும். இந்த உருவாக்கி அது எடப்பாடியா வருவார் என்பது நான் அதிமுக ஆட்சிக்கு வரும். ஏதோ ரகசியத்தை மறைச்சு வைக்கிறீங்க. 2026 அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரும். என்னை பொறுத்தவரை நான் சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் 2026 அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. அது நான் உடன்படல. இப்ப நீங்க இண்டி கூட்டணி இருக்கிறது, இண்டி கூட்டணியில திமுக இருக்கு. ஆமா. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திமுக கூட்டணி ஆட்சி தானே தவிர இண்டி கூட்டணி ஆட்சி என்று சொல்ல மாட்டான். இல்லையா? ஆமா. லாஜிக்கலா எந்த ஒன்றையும் பார்க்கணும். இதை சொல்வதனால சிலருக்கு என் மீது வந்து கோபம் வரலாம். இவர்களுக்கு கோபம் வரும் என்பதற்காக நான் உண்மைக்கு மாறாக பேச முடியாது. தமிழ்நாட்டில் பிஜேபி வளருகிற கட்சி, புரியுதா? ஆனால் இந்த அதிமுக நீங்க 1972 தொடங்கி 73 திண்டுக்கல்ல இடைத்தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று 77 ஆட்சியை பிடித்த பிறகு மீண்டும் 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 பல முறை ஆட்சி நாற்காலியை அலங்கரித்த ஒரு பெரிய கட்சி, தொடர்ச்சியான கோடி தொண்டர்களை கொண்ட கட்சி. எம்ஜிஆர் 3 முறை தொடர் வெற்றியை பெற்றார், ஜெயலலிதா 2 முறை தொடர் வெற்றியை பெற்றிருக்கிறார். அந்த கட்சி ஒன்றும் கரைஞ்சு போகல. அந்த கட்சி என்பதே திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள கட்சி அது. அதனால அங்கிருந்து நீங்க எளிதாக ஆட்களை பிடிக்க முடியாது. விஜயால பிடிச்சிருக்க முடியாதா, சீமானால பிடிச்சிருக்க முடியாதா, பிஜேபியில பிடிச்சிருக்க முடியாது. ஒரு வலிமையான தலைமை முடியாது. இப்ப செந்தில் பாலாஜியை பிடிக்கலாம், ஏவா வேலுவை பிடிக்கலாம், ரகுபதியை பிடிக்கலாம், சேகர் பாபுவை பிடிக்கலாம், முத்துசாமியை பிடிக்கலாம். முத்துசாமியோட ஒரு 30 லட்சம் பேர் வந்துட்டான், ஏவா வேலுவோட 20 லட்சம் பேர் வந்தான், செந்தில் பாலாஜியோட 50 லட்சம் பேர் வந்தான். அதிமுக தொண்டன் சொல்ல முடியுமா உங்களால? தனிநபர்கள் தான் வந்திருக்காங்க. காரணம், எம்ஜிஆர் அப்படி ஊசி போட்டு வச்சிருக்காரு. திமுகவுக்கு நேர் எதிர் மனோநிலையில் தான் அதிமுக இருக்கு. இன்றைக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஓட்டர், முதல் தலைமுறை ஓட்டர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை நம்ம அந்த கணக்கில் சேர்க்க முடியாது. இன்னைக்கு நாம் வந்து விஜயை பற்றி யோசிக்கிற பொழுதே என்னென்னு யோசிக்கிறோம். நான் வந்து இந்த 4 சுவர்களுக்குள்ளேயே உட்கார்ந்து கொண்டு அப்படியே எல்லா அரசியல் ஆய்வுகள் நடத்துகிற ஆள் இல்லை. நான் என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி கொண்டே இருப்பவன். எனக்கு இறைவன் கொடுத்த வரம், நான் ஒரு நாள் இலக்கியம் பேசுவேன், ஒரு நாள் ஆன்மீகம் பேசுவேன், ஒரு நாள் அரசியல் பேசுவேன். எனக்கு அரசியல் பிழைப்பும் கிடையாது. அதனால் எனக்கு வந்து நாடி பிடித்து பார்க்க தெரியும். நீங்கள் 2001 நிச்சயமாக வந்து திமுக தான் ஆட்சிக்கு வந்துடும் சொல்லிட்டு பீட்டர் அல்போன்ஸும் சுதர்சனமும் கேஎஸ் அழகிரியும் மூப்பனாரிடம் அவர்கள் செல்வாக்கு செலுத்தி 40 இடங்களை திமுக கொடுப்பதாக கலைஞர் வாக்களிச்சிட்டாரு. நம்ம அதனோட கூட்டணி போகணும்னு போது அதை எதிர்த்த ஒரே ஆள் நான் தான். ஓகே, இது நிச்சயமா இந்த முறை திமுக ஆட்சிக்கு வராதியா? அண்ணா திமுக தான் 2001 ஆட்சிக்கு வரப்போகிறது. நீங்கள் தொடர் தோல்விகளை சந்திச்சிருக்கிறீங்க. 96 20 எம்பி வந்தீங்க, 98 3 எம்பி ஆனீங்க, 99 0 ஆனீங்க. அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலில் தோத்துருக்கிறீங்க. இங்க இருக்கு, நான் இப்படியே தான் பேசுவேன். பேசுவேன். ஏன் இப்போ பீட்டர் இருக்காரு, பீட்டர் போய் கேளுங்க, அழகர் இருக்காரு, அழகர் கேளுங்க. அது இந்த உட்கார்ந்து எனக்கு பேசுகிற போது நான் சொன்னேன், ஐயா உங்களோடு வந்து இருக்கிறவன் காமராஜரை பார்த்து வந்தவன் இல்லை, எல்லாமே சைக்கிளை பார்த்து வந்தவன், உங்களுடைய தொடர் வெற்றிக்காக பின்னால் இருக்கிறவன். நீங்கள் தொடர் தோல்விகளை சந்தித்தால் உங்களிடம் சொல்லிக் கொள்ளாமலே போயிடுவான். ஏன்னா நான் ஜனதா கட்சியில் அதை பார்த்துருக்கிறேன் நேரடியாக. வலிமை மிக்க ஸ்தாபன காங்கிரஸ் தான் ஜனதாவை ஆனது. ஆனால் அந்த ஜனதா கட்சி என்பது என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சு போனது. எவனை வந்து நான் போயிட்டு வரேன் தலைவரேன்னு சொல்லிட்டு போக மாட்டான், அப்படியே போயிடுவான். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தமாகவை தக்க வைக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான கூட்டணி தேவைப்படுகிறது. அதனால் நீங்கள் கலைஞரோடு கூட்டணி வைக்கக்கூடாது, நீங்கள் ஜெயலலிதாவோடு தான் கூட்டணி வைக்க வேண்டும்னு நான் சொன்னேன். அப்போ உடனே அழகிரி சொன்னார், அண்ணனுக்கு எப்பவுமே கலைஞர்னா ஆகாது, அதனால சொல்கிறாரு ஐயான்னாரு. நான் சொன்னேன், எனக்கும் கலைஞருக்கும் என்ன பங்காளி தகராறா, சொத்து தகராறா? ஒன்றும் கிடையாது. இருக்கிற நிலையை நான் சொல்கிறேன்.
உடனே கலைஞர் சொன்னேன், உடனே எப்பொழுதும் ஒரு டிஸ்பியூட் வந்தால் அதை வந்து மூப்பனார் ரசிக்க மாட்டார். ஓகே. உடனே இந்த கூட்டத்தை முடிச்சுட்டார். அப்போ முடிச்சுட்டு நீங்கள் போகலாம், பிறகு பேசிக்கலான்ட்டார். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே எனக்கு மூப்பனார் ஃபோன் பண்ணார். மணியன், அது என்ன நீங்கள் மட்டும் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் நாளை காலையில் 7 மணிக்கு நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து எனக்கு தனியாக பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த ஒரு பொலிட் பியூரோ பேர் நாங்கள் ஒரு 10 பேர் இருந்தோம். அது வந்து 9 மணி மேலே தான் கூடும். ஓகே. உங்கள்கிட்ட மட்டும் நான் தனியாக பேசணும் வாங்கன்னாரு. நான் போனேன். நான் போய் எல்லாவற்றையும் விரிவாக சொன்னேன். புரியுதுங்களா? நான் சொன்னதினால்தான் அவர் ஜெயலலிதாவோடு கூட்டணி வைத்தாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே. ஆனால் உங்களுடைய அது முக்கியமான கருத்துல சொன்னீங்க. அது முக்கியமான பங்கு. ஏன்னா அப்போ வாசன் நேரடி அரசியலில் கிடையாது. நான் பேசுகிற போது, நான் மூப்பனாரோடு பேசுகிற போது அந்த கதவுக்கு அந்த பக்கம் ஒரு சேர் போட்டுக்கின்னு வாசன் கேட்டுன்னு இருந்தார். ஓகே. நான் பேசி முடிச்சு வெளியே வந்து அப்படியே கட்டி தழுவினார். ஐயா, இதுதான் ஐயா அற்புதமான விஷயம். நீங்கள் 1 லட்சம் பேர் சொன்னாலும் விளக்க முடியாது, ஐயாவுக்கு சொல்லி நீங்கள் விளக்கிட்டீங்கன்னாரு. புரியுதுங்களா? ஏன்னா அந்த குடும்பமே வந்து திமுகவோட கூட்டணி போகிறதுக்கு தயங்குச்சு. ஓகே. இது எல்லாம் சேர்ந்து ஆனது. அதனால் நான் வந்து இது என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு என்னால் நாடி பிடித்து பார்க்க முடியும். இப்போ வந்து விஜய் எடுத்தீங்கன்னா அவருக்கான வலிமை ஃபஸ்ட்டு ஓட்டர் இல்லை 18% சி ஓட்டர் சொல்கிறாங்க. அது ரொம்ப ஒரு எக்ஸாகரேஷன் மாதிரி தெரியல. அது சில நேரத்தில் அந்த நடந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஏன் காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. முதல் தலைமுறை வாக்காளர்களில் பெரும்பாலான வாக்காளருடைய வாக்கு விஜய் தான் பெறுவார். பெண் மக்களில் பெரும்பாலான வாக்குகளை இன்றைக்கு கிராமப்புறங்களில் பெறக்கூடிய வாய்ப்பை விஜய் அடைந்திருக்கிறார். கல்லூரியில் படிக்கக்கூடிய பெரும்பாலான பெண் மக்களுடைய வாக்கு விஜய்க்கு போவதற்கான வாய்ப்பு. இவற்றையெல்லாம் நான் நேரடி தொடர்பில் அவரவரிடம் பேசிய அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. புரியுதா? அதனால் குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள், கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், பெண் வாக்காளர்கள், ஐடி மாதிரி தொழில்நுட்ப துறைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், இப்படி சிறிது சிறிதாக நீங்கள் சேர்த்து கொண்டே வந்தால் இது ஒரு பக்கம். அடுத்து சிறுபான்மை. ஏன் திமுக விஜய் பார்த்து அலறுது? அலறாங்கன்றீங்களா? அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? கடுமையாக இன்றைக்கு விஜய்க்கு எதிராக அவர்கள் விமர்சனங்களை ஐடிவிங்க வைத்து ஆரம்பிக்கலையா? மிக ஆபாசமாக கொச்சையாக கலைஞர் காலத்திலிருந்தே இருக்கும். அதுக்குன்னு ஒரு வெற்றி கொண்டாண்டு இருப்பாரு, அதுக்குன்னு ஒரு தீப்பொறி ஆறுமுகம் இருப்பாரு, அதெல்லாம் வச்சிருப்பாரு. நாள் முழுக்க ஆண்டு கணக்கில் அவர்கள் மேடை தோறும் நார அடிப்பாங்க. அந்தரங்க வாழ்க்கை எம்ஜிஆர் உடையதை பற்றி, அந்தரங்க வாழ்க்கை ஜெயலலிதாவை பற்றி காது கொடுத்து கேட்க முடியாத மிக அசிங்கமான அருவருப்பான வார்த்தைகளில் மணிக்கணக்கில் நாள்தோறும் முழங்குவதற்கு கலைஞர் அனுமதிப்பார். தேர்தல் வரப்போகிற நேரத்தில் முரசொலியில் கட்டம் கட்டிடுவான். இவர்கள் கட்சியிலிருந்து தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் முடிந்தவுடனே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தீப்பொறி ஆரம்பம் பேசுவார், ஒருத்தர் வெற்றி கொண்டா பேசுவார். இவர்களுக்கு ஒரு பக்கம் நான் அதனால திமுகவில் உள்ள அத்தனை பேருமே அசிங்கம் பிடிச்ச பேச்சாளர் கிடையாது. நான்லாம் கல்லூரி மாணவனாவோ அதுக்கு மட்டும் பள்ளி மாணவனாக இருக்கும்போது நான் கேட்காத பேச்சாளரே கிடையாது அந்த காலத்தில். இப்போ நான் யாரையும் கேட்கறது இல்லை. அன்றைக்கு அண்ணா பேசினாலும் சரி, சம்பத் பேசினாலும் சரி, நாவலர் நெடுஞ்செழியன் பேசினாலும், அன்பழகன் பேசினாலும் அற்புதம். அது ஒரு பல்கலைக்கழகமாகத்தான் இருக்கும் அந்த மாலை நேர மேடை. அவ்வளோ விஷயங்களை பேசுவாங்க. கேட்பதற்கு ரொம்ப பயனுள்ளதாக அன்றைக்கு இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் கிடையாது. அது கலைஞர் எம்ஜிஆர் பிரிவு வந்த பிறகுதான் இவ்வளவு கேவலங்களும் உச்சநிலைக்கு போனது. ஜோசப் விஜய் அப்படின்னே வந்து வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது எதை ஒண்ணா போட்டோம். இப்ப நம்ம அதை பற்றி ரொம்ப விரிவா பேச வேண்டாம். நான் சொல்றது ஒண்ணு கேட்டுங்க. நீங்க இத்தனை செக்மெண்ட்டை சொன்ன நான் உங்களுக்கு வாக்காளர்கள், இந்த செக்மெண்ட் எல்லாமே சேருது ஒரு பக்கம். சிறுபான்மை வாக்குகள்ல அவரே வந்து ஒரு கிறித்துவர், ஒரு தலித் கிறித்துவர். அதனால தலித்து மக்களுடைய வாக்குகளை பெரிதாக வென்றெடுப்பதற்கும் அவருக்கு வாய்ப்பு இருக்கு. கிறித்துவ மக்களுடைய வாக்குகளை பெரிதாக எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கிறித்துவனாகவே இருக்கக்கூடியவருக்கு நாம் வாக்களிப்பதா அல்லது நம் நலனை காப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு வாக்களிப்பதா என்ற கேள்வி வரும். பட் கிறிஸ்டியன்ஸோட ஓட் பேங்க் எவ்வளோ இருக்கு தமிழ்நாட்டில்? சார், ஓட் பேங்க் கிறிஸ்டியன்ஸுக்கு 3% இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஓகே. முஸ்லீம்ஸ் தான் தமிழ்நாட்டை பொறுத்து மிக அதிகமான வாக்காளர்கள். இந்த 3% ஓட்டு என்பதில் 1% ஓட்டே டில்ட்டிங் தி பேலன்ஸுங்க. ஓகே. நீங்கள் இப்போ ஆட்சி நடத்துகிறாருல, இந்த திமுக கூட்டணி ஆட்சி 2021 வந்து அதற்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையே 2.3 சம்திங் தான், ஏறக்குறைய 3% வச்சுங்களேன்.
அவ்வளவுதானே. அதனால் அது நீங்கள் 1% ஓட்டே பெரிய விஷயங்க. ஸோ ஒரு பர்சன்ட் ஓட்டு இந்த பக்கம் போகிறது மட்டும் இல்லை, இஸ்லாம் மக்கள்லேயே வந்து 100% திமுகவுக்கு போடுவதற்கு பதில் ஏன் இந்த முறை நம்ம விஜய் போடக்கூடாதுன்னு நினைக்கலாம். அதனால் விஜய் வந்து ஒரு சக்தி. இன்றைக்கு டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே, திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி இரண்டுக்கும் இடையில் தான் போட்டி என்பது நிச்சயம். ஆனால் இந்த இரண்டுக்குள்ள ஏதோ ஒன்றை சர்வநாசப்படுத்துகிற சக்தியாக வந்து நிற்பது விஜய் என்பது நிச்சயம். இல்லை, திரும்ப சொல்றாரு 2வது பிளேஸ் தான் அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. 2வது பிளேஸ்ல அதிமுகவோ இல்லை பிஜேபியோ வரக்கூடாது, நாம வரணும்னு நினைக்கிறார். அவரால் எங்க கூட்டணிக்கோ எங்களுக்கோ எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறதுமா. இதை சொன்னால் அதில் என்ன ஆச்சரியம்? அவர் இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி தானே. அப்போ அந்த கூட்டணியில் இருப்பவர்கள் அப்படித்தானே பேசி ஆகணும். இப்போ நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு இல்லை விஜய் வந்து அவர் தான் நம்பர் 1 முதல் சக்தி அப்படின்னு அவருக்கு சொல்ல முடியுமா? யோசனை பண்ணுங்க. அப்படி சொன்னால்தான் அது அவங்க இது வந்து அந்த கூட்டணி தர்மத்துக்கு உட்பட்டு அவர் பேசுகிறார். அதனால் அதை இப்போ பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களிடம் சொல்வது தேதி குறித்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியில் இல்லை. வித் திஸ் அலையன்ஸ், ஈவன் வித் திஸ் அலையன்ஸ், திமுக ஆட்சியில் இல்லை. தொடை தெரியப்படும். இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் எப்போ தேர்தல் வரும் வாக்கு சாவடியை நோக்கி போய் அந்த பொத்தானை அழுத்துறதுன்னு அவன் காத்துன்னு இருக்கான். நீங்க ஒன்றுமில்லை. ஜெயலலிதா தோல்வி அடைந்தது எப்போ? இப்போ நீங்கள் 96லேருந்து 2001. ஆமாம், 2001 ஜெயலலிதா வந்தாங்க. 2006 ஏன் தோத்தாங்க? கடுமையான விமர்சனம். அரசு ஊழியர்கள் அத்தனை பேரையும் கொத்து கொத்தாக கொண்டு போய் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை சிறையில் தள்ளினாங்க. ஒரு பக்கம் இந்த சிறுதெய்வ வழிபாடு நடத்தவர்கள் எல்லாம் ஆடு கோழி மாடை எல்லாம் பலியிடக்கூடாது சட்டம் கொண்டு வந்தாங்க. ரெண்டும் சேர்ந்து அவங்களுக்கு வீழ்த்துச்சு. இப்போ நான் சொல்றேன், நீங்க அரசு ஊழியர்களை ஏன் எப்பொழுதுமே கலைஞர் வந்து தன் பக்கமாகவே வைத்துக் கொள்வதற்கு அனைத்து முயற்சியும் திமுக ஓட்டு வங்கிலே சொல்லுவாங்க. ஆமாம், ஏன்னா 10-12 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க. ஒரு அரசு ஊழியருடைய குடும்பத்தில் குறைந்தபட்சம் 4 ஓட்டு. அவர், அவருடைய மனைவி, அவருக்கான 2 பிள்ளைகள், 4 வாக்குகளை அவர் வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? 48 லட்சம் வாக்குகள் அவர்களிடம் மட்டுமே இருக்கிறது. அவருடைய உறவுகள், அவர்களுடைய நண்பர்கள் என்று நீங்கள் அவர் பிரச்சாரத்தில் இறங்கிடுவாங்க. இன்னைக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, 2026 எதிர்கட்சி வரிசையில் தான் உங்களை உட்கார வைக்காம நீங்கள் விட போறது இல்லைன்னு. அப்போ இது மாதிரி ஒரு செக்மெண்ட்டா நீங்கள் அரசு ஊழியர்கள், இந்த மாதிரி மருத்துவர்களை எடுத்துங்க. அவர் கொடுத்து எந்த வாக்குறுதியை நிறைவேற்றினீங்க? கொரோனா நேரத்தில் அந்த போய் அந்த செவிலியர்கள் போராட்டம்லாம் நடத்தும்போது போய் நீங்களே நேராக போய் உட்கார்ந்து என்னெல்லாம் பேசுனீங்க? முதல்ல உங்கள் அத்தனை பேர் நிரந்தரமாக்குற பணி நிரந்தரமாக்கிட்டீங்களா? வரிசையாக எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த வாக்குறுதியையும் இவர்கள் முழுமையாக நிறைவேற்றலை. இவர்கள் மொத்தம் நினைக்கிறது இந்த 1000 ரூபாய் கொடுத்துருக்குறோம், இதுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்குறோம், காலை சிற்றுண்டி கொடுக்குறோம், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம். அந்த காலை சிற்றுண்டி கொடுப்பதெல்லாம் நான் வரவேற்கிறேன். அதெல்லாம், அதாவது இலவச பேருந்து கொடுக்குறோம், அதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயங்கள் தான். மாணவர்கள் தங்கள் கல்வியை பெறுவதற்கு கீழ்நிலையில் உள்ளவர்கள் கொஞ்சம் அவர்களுக்கு உதவியாக, அதை வந்து ஜெயலலிதாவை லேப்டாப் கொடுக்கலையா, சைக்கிள் கொடுத்தாங்க. ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு கிராமத்து பிள்ளை அவன் பள்ளிக்கூடம் போகிறான், அவனுக்கு எங்கேருந்து ஒரு 20,000-25,000 கொடுத்து லேப்டாப் வாங்க முடியும்? அது அந்த அம்மா கொடுத்தாங்க இல்லை? அதே போல் சைக்கிள் கொடுத்தது. இப்படி நலிவுற்றவர்களுக்கு திட்டங்களை தீட்டியதில் திராவிட இயக்கங்களுக்கு பெரும்பங்கு உண்டு. அதை நீங்கள் மறுக்கல, எதிர்க்கலை. எனக்கு நான் என்ன முட்டாளா? எது சரியோ அது சரின்னு சொல்ல போகிறோம், எது தவறோ அது தவறுன்னு சொல்ல போகிறோம். எனக்கான நன்மை தீமைகளை வைத்துக்கொண்டு நான் எதையும் பார்க்கறது இல்லை. ஆனால் இது வந்து வெறுமனே இந்த 1000 கொடுத்ததுனால நடத்துகிறார் இல்லை. நீங்கள் சொல்கிறதே அடிப்படையாக வச்சு பார்த்தா, நிறைவாக ஒரு கேள்வி, நீங்கள் சொல்கிறது அடிப்படையாக வச்சு பார்த்தா நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க பெஸ்ட் இந்த ஈவல் தான் எடுக்க முடியும். ஏன்னா எல்லாமே வந்து இருக்கிற பேர் நல்ல பேர் எதுன்னு பார்க்கணும். அப்போ எதிரில் யாருமே வலிமையா இல்லாத போது ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்கன்றா? நான் எடப்பாடியும் இல்லாம அப்போ வாய்ப்பு இருக்குன்றீங்க. அப்ப செங்கோட்டையில வச்சு பிஜேபி பண்ற திட்டம் செல்லுபடியாக போகுது மறைமுகமா சொல்றீங்களா? இல்ல, நான் ஒன்னே உங்களுக்கு சொல்ற கேட்டுங்க. இந்த பிஜேபி மற்ற மாநிலங்களில் செய்யக்கூடிய வேலையை தமிழ்நாட்டில் செய்து அது எடப்பாடியை வீழ்த்த வேண்டும் என்று செங்கோட்டையனுக்கு கொம்பு சீவி
அதிமுகவை இரண்டாக உடைத்து அதில் ஒரு பங்கை தன்னோடு வைத்துக் கொண்டு கூட்டணி அமைத்தால் அதை விட கொல்லிக்கட்டையை எடுத்து தலையில் சொரிந்து கொள்ளக்கூடிய வேலை வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் அதை அமித்ஷாவோ மோடியோ செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் அரசியல் அறியாதவர்கள் இல்லை. இதெல்லாம் எடப்பாடியை வளைப்பதற்கு, அவர்களுடைய டிமாண்டை கூட்டுவதற்கு, எடப்பாடியுடைய டிமாண்டை குறைப்பதற்கு எந்த நேரத்தில் யாரை பயன்படுத்தலாம் என்பதை கலையாகவே கற்றுத் தேர்ந்தவர்கள் இந்த 2 பேரும். அதுக்காக அண்ணாமலையும் பலி கொடுக்க தயாரா இருப்பாங்க. அது எந்த தேசிய கட்சிக்கும் உண்டானது? அது இல்ல, அவருடைய கொள்கை பாருங்களேன். என்ன 50 வருஷமா 30 வருஷமா கட்சியில் இருக்கிறோம், சட்டையை பிடிச்சி கேட்கறான், எங்க பிஜேபி வளர்த்துன்னு கேட்கறான், அவனுக்கு நான் பதில் சொல்லணும். தலைவர் பதவி ஒரு வெங்காய பதவிங்கிறாரு. அவர் வந்த பிறகு பிஜேபி தமிழ்நாட்டில் ஒரு அக்ரெசிவான ஒரு பார்ட்டியா தான் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க நீக்குவதன் மூலமா தமிழ்நாட்டில் பிஜேபி பிரசன்ஸ் இல்லாம தானே மாற்ற முடியும். அது எப்படி ஒரு பாசிட்டிவான விஷயமா மாறும் ஒரு கட்சிக்கு? இல்லை, அதாவது நீங்கள் அண்ணாமலை 2 கட்சிகளுக்கும் எதிராக அவர் போராடத் தொடங்கிய போது கடுமையாக அவரை ஆதரித்தது நான். எனக்கு அண்ணாமலை என்ன நண்பனா? இல்லை, எனக்கு தேவை இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றை தேடிய 55 ஆண்டுகளாக நான் அரசியலை நடத்தி கொண்டு வந்தவன். சீமானோட முதல் மேடையில் நீங்கள் தான் பேசுகிறேன். என்னை வீட்டுக்கு அவர் அழைத்த, ஐயா எந்த அரசியல்வாதியும் நான் நம்பலை, உங்கள் ஒருத்தர் மீது எனக்குள்ள மரியாதை, நீங்கள் தான் தொடங்கி வைக்கணும்னு சொன்னார். ரைட். இப்போவும் நான் சீமானு யாரோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிற அந்த அரசியல் ஆண்மையை நான் இப்பொழுதும் பாராட்டுறேன். அவர் அலையன்ஸ் பார்க்க வாய்ப்பில்லைன்னு உறுதியாக நம்புறீங்க? போனால் அவர் வீணானார், போனால் வீணா போறார். அவரோட ஓட் பேங்க் எங்கேயும் போய் கன்சல்டேட் ஆகாதா? அது நீங்க அது ஓட் பேங்க் போகலாங்க. அவர் ஒரு 10 எம்எல்ஏ வரலாம், அது கட்சி வளர்ச்சியா தானே இருக்கும். இல்ல, இவர் எதை சொல்லி கட்சியை நடத்தினார் இது வரைக்கும்? திராவிட தேசிய கட்சி. நான் யார் தெரியுமா என்று என்னை நான் ஒரு வகையாக இனங்காட்டி, இதுதான் நான் என்பதை தொடர்ந்து சொல்லி அதற்கு முற்றிலும் மாறான நானாக நான் வெளிப்படுகிற பொழுது அந்த நேரத்தில் I can receive immediate benefit. உடனடி லாபம் எனக்கு கிடைக்கலாம், ஆனால் நிரந்தர வளர்ச்சியோ வாழ்வோ எனக்கு கிடைக்காது. புரியுதா? இப்போ அவர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு இல்லை நாளைக்கு, நான் நாளைய அரசியல் நடத்துகிறேன், நாளைக்கான அரசியல் என்னுடையது அப்படின்னு சொல்றாரு. நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தேர்தலையும் சந்தித்தேனே வந்திருக்கேன். இன்னைக்கு நான் 8 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கிறேன், 30 லட்சத்திற்கு மேலே வாக்காளர் எனக்கு வாக்களித்திருக்காங்க என்று சொல்கிறார். ஆனால் இவர் தடம் புரண்டால் இந்த 30 லட்சம் வாக்கே அவரிடம் இருக்காது. தடம் புரளாமலே இருக்கும்போது கேட்குறாங்க, பிகாஸ் ஆஃப் விஜய் என்ட்ரன்ஸ், இதுவே இப்போ தக்க வைக்க முடியுமா? அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏனென்றால் அது உள்ள நம்ம ஆழமாக போக வேண்டாம். எனக்கு என்னன்னா, நான் ஒரு பாலிசி வச்சுருக்கேன். இப்போ நான் விஜயை கூட அதிகமாக நான் விமர்சிக்க மாட்டேன், சீமானை நான் விமர்சிக்க மாட்டேன். யாரெல்லாம் திமுகவை வலிமையாக எதிர்க்கிறார்களோ அவர்களை விமர்சிப்பதோ அவர்களுக்கு எதிராக விமர்சன கணைகளை வீசி காயப்படுத்துவதே என் நோக்கம் இல்லை. எல்லாம் என்னை பொறுத்தவரை எல்லாருமே சேர்ந்து ஓங்கி ஒரு அடி அடித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டணும். இன்னைக்கு சொல்லுங்களேன், 200 இடங்கள்ல நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம்னு சொன்னார்கள். இன்னைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு தெருவங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. சும்மா அது நான் மோடி கடைசியில் 400 இடங்கள்ல வெற்றி பெறுவோம்னு சொன்ன கதை தான். நீங்க எப்போ நம்பிக்கை உங்களுக்கு குறையிறதோ அப்பதான் நீங்க எண்ணிக்கையை கூட்டுவீங்க. புரியுறதா உங்களுக்கு? 3வது முறை அவர் தேர்தல் நடத்த மோடி சந்திக்கிறார். 2 முறை வெற்றி பெறுவது அகில இந்திய அளவில் ஒரு பெரிய சாதனை. அதுல இவ்வளவு எதிர்ப்பலைகளையும் கடந்து 3வது முறையும் நான் வெற்றி பெறணும்னு ஒரு எல்லையை வகுக்கிற போது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அதனால 400 நமதே அப்படின்னு சொல்லுவோம். சொன்னாதான் 200வது கிடைக்கும். புரியுது? அதான் 240 கிடைச்சது. நீங்க இங்க ஒரு 200ன்றாரு, அது 20 கூட போய் நிக்கலாம். புரியுது? ஆனா 200 இனி அவங்க உள்ளார்ந்த உணர்வோடு சொல்லவே முடியாது. நேற்று வரைக்கும் சொன்னாங்க, கொஞ்சம் நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது. ஏன்னா எடப்பாடிக்கு விழுந்து கிடக்கிறார், எதிர்கட்சிகள் பக்கத்தில் ஒற்றுமை இல்லை, ஒரு விஜயை நம்ம சமாளிச்சிட முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு அது அல்ல. இன்னும் நீங்கள் 10 மாதத்துக்கு மேலே இருக்கு, எத்தனையோ அதிசயங்கள் அரங்கேற போகுது. ஆனால் எல்லா அதிசயங்களும் முடிவாக ஒரு இடத்தை நோக்கி தான் போய் நிற்க போகின்றன. அந்த மாபெரும் அதிசயத்தை
அவை சந்திக்கப் போகின்றன. இந்த சின்ன சின்ன அதிசயங்கள் எல்லாம் சென்று ஒரு மாபெரும் அதிசயத்தை சந்திக்கப் போகின்றன. அந்த மாபெரும் அதிசயம் என்பது 2026 திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவது தான் காரணம். திமுக உங்களுக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கோ இல்லை, எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை கிடையாது. நான் பாரதியினுடைய ஸ்கூல் ஆஃப் தாட் உள்ளவன். ஜோதிடம் தனை இகழ் அப்படின்னே பாரதி புதிய ஆத்தி சொல்ல சொல்கிறான். நான் ஜோதிடம் பார்க்குறோன்னு கிடையாது. ஆனால் திமுகவை பற்றி பொறுத்த வரைக்கும் அந்த ஜோதிடம் ரொம்ப சரியாக இருக்குது. ஓகே, ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் 2வது முறை வாய்ப்பே இல்லை தம்பி. ஸோ நீங்கள் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. இந்த நேர்காணல் அப்படியே சேர்த்து வச்சுப்போம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு எங்களுக்காக கூட வருகனையும் கருத்துக்களையும் ஆழமாக எளிமையாக கொடுத்ததுக்கு மிக்க நன்றிங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி அருள்மொழிவர்மன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.